தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தீநகர், கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் தீநகர், கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் நிதி நிறுவனம் மற்றும் ஆடிட்டர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். புரசைவாக்கம் ஃப்ளவர் சாலை பகுதியில் வசித்து வரும் அரவிந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. புரசைவாக்கம் ஃப்ளவர் சாலை பகுதியில் வசித்து வரும் அரவிந்த் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் தீநகர், கீழ்ப்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. சென்னை புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், கே நகர், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் வசிக்கும் அரவிந்த் என்பவர் மருந்து நிறுவனம் நடத்தி வருகிறார். ஏற்கனவே மும்பையில் மருந்து நிறுவனம் நடத்தி வந்த அவர் தற்போது சென்னைக்கு அந்த நிறுவனத்தை மாற்றம் செய்து இங்கு வந்து இந்த தொழில் செய்து வருகிறார். அதே போல அவருடைய இடம் மட்டும் இல்லாமல் அவர் மருந்து நிறுவனத்திற்கு ஆடிட்டிங் செய்யக்கூடிய ஆடிட்டர்கள் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே மருந்து நிறுவனம் நடத்தி வரும் நபர்கள் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் கடந்த பல மாதங்களாக அமலாக்கத்துறை இந்த ஆய்வில் இருந்த நிலையில் அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது என்ற உறுதியான நிலையில் தற்போது இன்று காலை முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை புரசைவாக்கம் ஃப்ளவர் சாலையில் இருக்கக்கூடிய அரவிந்த் வீடு, அதே போல தியாகராய நகரில் உள்ள அருணோதயா அபார்ட்மெண்ட் என இருக்கக்கூடிய ஒரு நபரின் வீடு, அதே போல கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் ஒருவர் வீடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. அதே போல ரெட்டில்ஸ் மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவனத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த மருந்து நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர்கள் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய வீடுகளில் வந்து டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக அவர்களுடைய வங்கி கணக்குகள் உள்ளிட்ட வகையில் வந்து ஆய்வு செய்து வராங்க. இந்த சோதனையானது இன்று மற்றும் நாளையும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரவிந்த் என்பவர் வந்து தற்போதுதான் கடந்த 6 மாதங்களாக தான் சென்னையில இந்த தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். ஏற்கனவே பல ஆண்டுகளாக மும்பையில் நடத்தி வந்த நிலையில் திடீரென அங்கிருந்து இங்கு மாற்றலாகி இருக்கிறார். அதனால கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றது தெரிய வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜரணி. ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.